ஃப்ரெண்ட்ஸ், பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்? இது நீங்கள் வந்து திருமணமானவங்களாக இருக்கலாம், உங்களோட திருமண லைஃப்பும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக? ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களை வந்து கொஞ்ச நாளாக சப்போர்ட் பண்ணவங்க கூட இப்போ வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அது உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், நெருங்கின சொந்தமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பேலன்ஸ், எமோஷ்னல் லாக் ஆகிட்ருக்கீங்க. என்னடா இது, நமக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி நமக்கு யாருமே இல்லையே, எல்லோரும் நம்மளை வந்து நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் அபவ் 30, 35, 25 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் 40 கூட இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் இருக்குது. இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக பிரேக்கில் இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது இன்னும். அதை நான் வந்து அந்த பிரேக்கை வந்து சரி பண்ணுவேன், ரீகன்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரீகன்சிலேஷன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் பண்ணணும். இந்த ரீடிங் பார்க்குறது ஒரு சிலர் 35, 40, 45 கூட இருப்பீங்க. ரொம்ப என்னென்னா நீங்கள் வந்து அன்பு, மற்றவங்க வந்து கேட்காமலே அன்பு அள்ளி கொடுக்குறவங்க. ஓடி ஓடி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, பரிவு காட்டுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, எல்லாரையும் அரவணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கீங்க. ஓகேவா? உங்களோட கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எமோஷ்னல் லாக் ஆகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருது, நான் வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, எனக்கான நியூ பிகினிங்ஸ், எனக்கான ஒரு நியூ லைஃப் நான் வந்து அதை நோக்கி போனால் என்னை வந்து எல்லோரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லைனா அந்த பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க, அதை வந்து ஒட்ட வைக்கணும், உடஞ்சி போனதை ஒட்ட வைக்கணும்னு நினச்சி. ஸோ அதுலேருந்து ஹீல் ஆக சொல்கிறாங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் வந்து, நீ இந்த பாஸ்ட் இதுலேருந்து ஹீல் ஆகு, உனக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, உன்னை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் உன் லைஃப்பில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூட இந்த பிரேக்குக்கு காரணமாக இருப்பாங்க. அது உங்கள் பர்சன், இப்போது நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் வீட்டில் ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து மெயிலாக இருக்கீங்க அப்படின்னா அதாவது அந்த ஆப்போசிட் ஜெண்டரை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட அந்த லவரோட அம்மாவோ அந்த மாதிரி அந்த மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க தான் இந்த பிரேக்குக்கு காரணமாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல், என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்காங்க. அதனால தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த வாரத்தில் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க. அந்த முயற்சி வந்து உங்களை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்களை ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்லைனா நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த புது ஐடியா உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் உதயமாகும். ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணி, கரெக்டு, நான் இனி இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட மாட்டேன், என் லைஃப்பை நான் பார்க்குறேன், அதே மாதிரி புதிய அந்த லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பான பர்சனாகவும் எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட இப்போ வந்து ஃபேமிலியில் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கரெக்டான அந்த முடிவு என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட ஒய்ஃப் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ஏற்படுத்தும்.
ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுக்க சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இது பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டான டிசிஷன் மேக்கிங். ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்களை தக்க வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது அந்த டைரக்ஷன் கரெக்டாக, நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டான ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. டாரட் பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களுக்கான இந்த நீங்கள் எடுத்த முயற்சி வந்து கரெக்டாக, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை பழைய இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா, பழைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து முயற்சியை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பர்சன் உங்களுக்குன்னு இல்லை, அவங்க வேறு லைஃப் பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலம் போனதுக்கப்புறமா கிருஷ்ணா ராமானா சொல்லி என்ன பிரயோஜனம்? முடிவெடுக்க ஒரு கட்டாயத்தில் ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த டைமிங் இப்போது இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் இருக்கீங்க. இந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அந்த ப்ளஸ்ஸு மைனஸில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. நாளைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ளஸ், அந்த பக்கம் போனீங்கன்னா மைனஸ். அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கான ஆரா கனெக்ஷன், சோல் கனெக்ஷனான ஒரு பர்சன், உங்கள் சோல்மேட் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்கில் இருப்பீங்க. அந்த பிரேக்கான விஷயத்தை, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வைக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நீங்கள் வந்து நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் போனீங்கன்னா உங்களை ஹீல் பண்ணக்கூடிய, உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க 30, 35, 40 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் 40 இருக்கலாம். ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க, பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, மாடலிங், சினி ஆக்டர்ஸ், இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறது, என்டர்ப்ரனராக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஒரு பர்சனாக கூட இருக்கீங்க. ஸோ நீங்கள் நான் சொல்லிட்டாரு, நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அது விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல நம்ம டிவைன் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் நல்ல பிள்ளைங்க தான். முக்கால்வாசி இல்லை, எல்லாருமே எனக்கு வந்து அன்பானவங்க தான். ஆனால் உங்களுக்கு சில புரிதல் இல்லாததுனால நீங்கள் கன்ஃபியூஸில் இருக்கீங்க. அதனால் அந்த லேகிங் இருக்குது. அந்த லேகிங்கை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான டைரக்ஷன் வாங்க. உங்களுக்கான கதவுகள் திறக்குது. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர் லைஃப்பில் வராங்க. அவங்க டிவைன் லைட் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க பாருங்கள். இதுக்கு மேலே ரீடிங் கிடையாதுமா. ஓகேவா? கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் அந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? நீங்கள் கூட நான் சொன்ன இந்த இப்போ ஃபீமேல் எனர்ஜி அபோவ் 35, 40 இருப்பீங்க. ரொம்ப வந்து எப்படி இருப்பீங்கன்னா ஒரு பேஷனேட்டான பர்சனாக இருப்பீங்க. நான் சொன்ன சில ப்ரொஃபஷ்னல் லைனில் கூட இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த ராசி லக்னம் பொருந்தும். ஓகேவா? இப்போ சொல்கிறது ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்காக சொல்கிறேன், இந்த ஏஜ் குரூப். இது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்தந்த ஏஜ் குரூப், அந்தந்த சிச்சுவேஷன், அதுக்கான கைடன்ஸும் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், சாமுவேல் ஏஞ்சல் இந்த லவ் ஆரக்கிள் டெக்கில் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். சரண்டர் பண்ண சொல்கிறாங்கப்பா. At time we must surrender the old before something new can enter your lives. Let go and all will work out. லெட் கோ பண்ணுவீங்களாம். லெட் கோ பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது ஆல் வில் ஒர்க் அவுட். பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ நேரம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா? எப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க, அந்தந்த ஏஜ் குரூப்புக்கும் சொல்லிட்டாரு, அந்தந்த சுச்சுவேஷனையும் சொன்னார். இப்போது நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா அந்த ஓல்டு விஷயங்களை சரண்டர் பண்ணிவிடுங்க இறைவன்கிட்ட. அப்போ தான் வந்து நியூ என்ட்ரிஸ், அந்த லைஃப் உங்களுக்குள்ளே அந்த இது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வரும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் மட்டும் கேட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் சரண்டரே பண்ண மாட்டேறீங்க. எனக்கு இது எப்போ மேடம் நடக்கும், அது எப்போ மேடம் நடக்கும்னா, அதுக்கு தான் உங்களுக்கு ப்ராப்பராக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய தெரியல. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு செய்ய தெரியாதனால தான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கு சரியான டீச்சர்ஸ் இல்லை, கிளாஸ் ரூம் இல்லாத
டீச்சர்ஸ் இல்லாத கிளாஸில் ஸ்டூடெண்ட் உட்காந்து எழுதுனா படித்தா அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? சப்ஜெக்ட் நாலேஜ். அவன் காப்பி அடித்து தான் எழுதி, அவனை வந்து ரியலாக படிச்சுலாம் எழுத மாட்டான். அவன் நாலேஜாக படித்து தெரிஞ்செல்லாம் எழுத மாட்டான். அவன் வந்து அங்கங்கே பிட்டு பிட்டாக பார்த்து காப்பி அடித்து எழுதுவான். பக்கத்தில் ஒரு பையன் சொல்லுவான், டேய் இது பண்ணால் நல்லா இருக்கும்டா, இதை எழுதுடா நல்லா மார்க் வரும், ஏதோ சொல்லுவான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸாக. உடனே அவன் சொன்னான்னு உடனே உட்காந்து எழுதிட்டு வருவான். இல்லைனா எதிர்த்த கிளாஸ் பசங்க சொன்னாங்கன்னா எழுதுவாங்க. இது மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு தருணத்துலேயும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதை விஷயங்களை கடந்து வரும்பொழுது உங்களுக்கான புரிதலே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி அதில் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்தா கூட அதில் நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவங்களோட விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களோட இதுவெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஃபெயிலியர் வந்ததுன்னா காலம்தான் வீணாகும். நீங்கள் அடுத்தது நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்க வராது, உங்களுக்கு ஓன் டிசிஷன் வராது. அப்போவும் பயப்படுவீங்க. அந்த பயம் பதட்டம் என்ன ஆகும்னா ஃபெயிலியரை தான் கொடுக்கும். உங்களுக்கு சரியான குரு இல்லை, சரியான டீச்சர் இல்லை. உங்களுக்கு எங்கே இந்த மாதிரியான சரியான ஒரு கோச்சிங் இருக்கோ அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருந்தால். அப்படி இல்லையா தெரியலையா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு. ஓகேவா? இவ்வளோ அழகாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் லைஃப்பில் வராங்க, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. சரியான டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய தருணத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. இப்படியா அப்படியா, இந்த டைரெக்ஷன் போகிறதா அந்த டைரெக்ஷன் போகிறதா, சாவி உங்கள் கையில். அவ்வளோதான். காட் பிளஸ் யூ. சாவியை உங்ககிட்ட கொடுத்தாச்சு, கீ உங்ககிட்ட இருக்குது. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? நல்லா வாங்க. உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் டிவைன் பார்த்து உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கு டிவைன் வந்து இத்தனை நாளாக வந்து சைன் காமிக்கிறாங்க, ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க, ஃபெதர் பார்க்குறீங்க, வாட் எவர் இட் இஸ், அவங்க உங்களுக்கு சைன் கொடுத்து உங்களை வந்து நாங்கள் இருக்கோம், நீ மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நம்பிக்கை இல்லை. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வாய்ஸே கொடுக்குறாங்க, டிவைன் பாத் மூலமாக பேசுகிறாங்க உங்களோட. இப்போயாவது அலர்ட் ஆகுங்க, இப்போயாவது அலர்ட் ஆகிட்டு பிடிச்சி மேலே வாங்க. ஓகேவா? கற்பூரமாக வாழ மாட்டேயா நீங்களே யோசிச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.